வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: தேர்வுகள் தொடர்பாக மாணவர்களின் மன அழுத்தத்தை களையும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்துரையாடும் நிகழ்ச்சி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. சூரிய சக்தி மின் தகடுகள், குளிர்சாதன பெட்டிகள் மற்றும் LED பல்புகள் தொடர்பான துறையினருக்கு உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. கோவிட் தொடர்பாக தமிழக தலைமைச் செயலர் திரு ராஜீவ் ரஞ்சன் அதிகாரிகளுடன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். அரியர் தேர்வை ரத்து செய்து பிறப்பித்த உத்தரவு ஏற்க இயலாது என்றும் தேர்வு நடத்துவது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இந்தியா அர்ஜென்டினா இடையேயான இரண்டாவது ஹாக்கிப் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். தேர்வுகள் தொடர்பாக மாணவர்களின் மன அழுத்தத்தை களையும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்துரையாடும் நிகழ்ச்சி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. கோவிட் காரணமாக முதல் முறையாக மாணவர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் கலந்துரையாடுகிறார். மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் இதில் பங்கேற்கின்றனர். தேர்வு எழுதவுள்ள மாணவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு வரப்பிரசாதம் என்று தஞ்சாவூர் சாஸ்திரா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் திரு வைத்தி சுப்பிரமணியன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். இப்பொழுது பரீட்சைக்கான நேரம். பரீட்சை என்றாலே ஒரு வகையான பயம் நம் இளைஞர்கள் மத்தியில் உள்ளது. இளைஞர்கள் மத்தியில் மட்டுமல்லாமல் அவர்களுடைய பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கும் அந்த பயம் இருக்கிறது. இத்தகைய பரீட்சா பே சர்ச்சை நிகழ்ச்சி மூலமாக மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களை நம் பாரத பிரதமர் சேர்த்து கொண்டதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நானும் இதை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். பிரதமரே மாணவர்களுடன் கலந்துரையாடுவது அவர்களுக்கு புதிய தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் என்று சென்னை தீவுத்திடல் கேந்திரிய வித்யாலயா பள்ளியின் முதல்வர் திரு எம் வெள்ளைச்சாமி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். இந்த பரீட்சா பே சர்ச்சா தற்பொழுது காணொலி மூலமாக, அதாவது விர்ச்சுவல் மோட் மூலமாக நடத்துவதற்கு மத்திய அரசாங்கம், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் முடிவு செய்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியானது பிரதம மந்திரி தலைமையில் அவருடைய நேரடி கண்காணிப்பில் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. பரீட்சையோட தாக்கத்தை பற்றி ஆசிரியர்கள், பெற்றோர்கள் எல்லோரும் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அது சம்பந்தமாக நிறைய பேசுகிறார்கள். இருந்தாலும் மாணவர்களுக்கு நேரடியாக பிரதம மந்திரியிடம் இது சம்பந்தமாக உரையாடுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அது கண்டிப்பாக அவர்களிடம் அதிகமான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது என்பதுதான் உண்மை. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பதிவு செய்தவர்களிடம் இணையதளம் வாயிலான வகுப்புகள் குறித்த அனுபவங்கள் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டதாகவும் திரு வெள்ளச்சாமி கூறினார். இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொருவரும் ஆரம்பத்திலே இதை நாம் ரெஜிஸ்டர் செய்துதான் இந்த நிகழ்ச்சிக்குள்ளே மாணவர்கள் பங்கெடுக்கிறார்கள். தங்கள் பற்றிய மற்ற தகவல்களை அவர்கள் செய்யும் போது அங்கே ஒரு கேள்வி கேட்கிறார்கள். தற்போது உள்ள சூழ்நிலையில் பெரும்பாலான வகுப்புகள் காணொலி மூலமாக நடத்தப்படுகிறது. இதில் எந்த அளவுக்கு தங்களுக்கு பயன்பாடாக உள்ளது, மற்ற கஷ்டங்கள் என்ன என்பது போன்ற கேள்விகள் எல்லாம் அதில் கேட்கப்பட்டன. அவர்கள் எடுத்துரைத்த கருத்துக்களின் அடிப்படையில் தான் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இந்த நிகழ்ச்சிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவில் மாணவர்கள் படிக்கக்கூடிய பள்ளிகள், அதாவது அரசாங்க பள்ளிகள் இருக்கிறது, தனியார் பள்ளிகள் இருக்கிறது, ஸ்டேட் கவர்மெண்ட் பள்ளிகள் இருக்கிறது. இந்த மாதிரியான பள்ளிகளில் இருந்து மாணவர்களை அவர்கள் தேர்வு செய்திருக்கிறார்கள். குளிர்சாதன பெட்டிகள் மற்றும் LED பல்புகள் உற்பத்தி செய்யும் நிறுவனங்களுக்கு உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல், இந்த துறையை சார்ந்தவர்களுக்கு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு 6238 கோடி ரூபாய் அளவிற்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றார். சுயசார்பு இந்தியா இயக்கத்திற்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 7920 கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்ப்பதற்கும் 4 லட்சம் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் இது உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். சூரிய சக்தி மின் உற்பத்தி நிறுவனங்களுக்கும் 4500 கோடி ரூபாய் மதிப்பிலான உற்பத்தியுடன் கூடிய ஊக்கமளிக்கும் திட்டத்திற்கு இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக திரு பியூஷ் கோயல் கூறினார். சர்வதேச சுகாதார தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது.
இதனையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் சுகாதாரத்தை பேணுவதற்காக பகலிரவு பாராமல் அயராது பாடுபடும் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவம் சார் பணியாளர்களுக்கு வாழ்த்துகள் தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். இந்நாளையொட்டி உலக சுகாதார அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு உரையாற்றினார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் தரமான சுகாதார சேவைகள் வழங்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக அவர் தெரிவித்தார். உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட தடுப்பு மருந்துகள் பல்வேறு நாடுகளுக்கு வழங்கப்பட்டதாகவும் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19 ஒழிப்போம், தடுப்பூசிக்கு தயாராவோம். கோவிட்-19க்கான தடுப்பூசி பாதுகாப்பானது. இதனை பெறுவதற்கு கோவின் இணையதளத்தில் புகைப்படத்துடன் கூடிய அடையாள ஆவணத்துடன் பதிவு செய்ய வேண்டும். உங்கள் கைபேசி செயலிக்கு வரும் தேதியில் சம்பந்தப்பட்ட மையத்திற்கு சென்று தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும். தடுப்பூசி போட்டவுடன் 1/2 மணி நேரம் கண்காணிப்பு மையத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். 2ஆம் சுற்று தடுப்பூசியையும் அதற்கான தேதியில் தவறாமல் போட்டுக் கொள்ள வேண்டும். நம் நலன் காத்து நாட்டு நலனை உறுதி செய்வோம். கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். கோவிட்-19 தொடர்பாக தமிழக அரசின் தலைமைச் செயலர் திரு ராஜீவ் ரஞ்சன் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். இந்த நோய் தொற்று பரவல் அதிகரித்து வருவதையடுத்து அதனை தடுப்பதற்காக மேற்கொள்ள வேண்டிய கூடுதல் நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கோவிட்-19ற்கான தடுப்பு மருந்து செலுத்தும் பணிகளின் முன்னேற்றம் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. இதற்கிடையே தமிழகத்தில் கோவிட்-19 தொற்று இன்று 3986 பேருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோவிட்-19 பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு தீவிரப்படுத்த வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநில அரசின் நோய் பரவல் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். பொது இடங்களில் கோவிட்-19ற்கான நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டியதன் அவசியம் குறித்த கூடுதல் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மருத்துவர் ச ராமதாசு கோரியுள்ளார். அரியர் தேர்வை ரத்து செய்து பிறப்பித்த உத்தரவு ஏற்க இயலாது என்றும் தேர்வு நடத்துவது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி தலைமையிலான அமர்வு வழக்கை 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. கல்வியில் எவ்வித சமரசமும் செய்து கொள்ளாமல் தேர்வு நடைமுறைகளை மேற்கொள்வது தொடர்பாக தமிழக அரசும் பல்கலைக்கழக மானியக் குழுவும் கலந்து பேசி ஆலோசனை வழங்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தினர். நாமக்கல், கரூர் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்திற்குட்பட்ட ஒரு சில இடங்களில் நாளை மறுநாள் தொடங்கி 2 தினங்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய மாவட்டங்களில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாவட்டச் செய்திகள். நாமக்கல் மாவட்டத்திற்குட்பட்ட 6 சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் திருச்செங்கோடு விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரியில் பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு மெகராஜ் கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அரசு பொறியியல் கல்லூரியில் 120 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வாக்கு எண்ணிக்கை மையத்தை ஆட்சியர் திரு அரவிந்த் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா அர்ஜென்டினா இடையேயான 2வது ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. அர்ஜென்டினாவின் பியூனஸ் அயர்ஸில் நடைபெறவுள்ள இந்த போட்டி இந்திய நேரப்படி இரவு 8:30 மணிக்கு தொடங்குகிறது. நேற்று நடைபெற்ற முதல் ஆட்டத்தில் இந்தியா 4-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. 6 போட்டிகளில் இரு அணிகளும் பங்கேற்கின்றன. இதில் 2 ஆட்டங்கள் புரோ லீக் போட்டியின் ஒரு பகுதியாக நடைபெறுகின்றன. ஸ்பிளிட் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் புரவ் ராஜா ஆஸ்திரியாவின் சாமுவேல் வெஸ்போன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. குரோவேஷியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-3 என்ற செட் கணக்கில் குரோவேஷியாவின் மிலி போல்ஜிகேக் டியூச் கெக்கேஸ் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்வுகள் தொடர்பாக மாணவர்களின் மன அழுத்தத்தை களையும் வகையில்
பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்துரையாடும் நிகழ்ச்சி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. சூரிய சக்தி மின்தகடுகள், குளிர்சாதன பெட்டிகள் மற்றும் LED பல்புகள் தொடர்பான துறையினருக்கு உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. கோவிட்-19 தொடர்பாக தமிழக தலைமைச் செயலர் திரு ராஜீவ் ரஞ்சன் அதிகாரிகளுடன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். அரியர் தேர்வை ரத்து செய்து பிறப்பித்த உத்தரவு ஏற்க இயலாது என்றும் தேர்வு நடத்துவது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இந்தியா அர்ஜென்டினா இடையேயான 2வது ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை உடனுக்குடன் AAR News_Chennai என்ற டுவிட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.